ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும். மழை துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினம் ஏங்கும். நத்தை கூட்டின் நீர் போதும், எங்களின் தாகம் தீர்த்துக் கொள்வோம். கத்தும் கடலும் கை கட்ட கவிதைகள் போலே வாழ்ந்து வந்தோம். அறிய வைத்தாள் என் அன்னை, அண்ணன் தங்கையை வருமே நேசம் கொண்டோம் தமிழ் மண்ணை. நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். சிறப்பாக இந்த குடியிருப்பு காலனியில் இருக்கக்கூடிய அருமை தம்பி, எங்களுடைய வளர்ப்பையனாக இருக்கக்கூடிய டாக்டர் லெனின் பாபு அவர்களும் சிறப்பாக பழைய கால நினைவுகளை வலியுறுத்தி எங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில குடும்பத்தோடு கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேல் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்திலே எங்களுடைய பழைய கால 40 ஆண்டுகள வரலாறுகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக தொழிலாளர் குடியிருப்புக்கு வருகை இருந்திருக்கின்றோம். எனவே தொடர்ந்து அடுத்து எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கும், அது மட்டுமல்ல தொழிலாளர் குடியிருப்பில் இருக்கக்கூடிய அன்பு குழந்தைகள் சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் வாழ்வதற்கு கல்வி வசதியாகட்டும், உடல்நல வசதியாகட்டும் அத்தனையும் செய்திடக்கூடிய ஒரு பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் குடியிருப்புக்கு உண்டு. இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்றது எனக்கு ஒரு பெரிய சான்ஸ். அன்பார்ந்த காலனி வாழ் நண்பர்களே, பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்றாக பிறந்து பல வருடங்கள் ஒன்றாக வளர்ந்து ஓடி ஆடி பள்ளி படிப்பை முடித்து இன்று உலகெங்கும் பரவி இருக்கின்ற நம் நண்பர்கள் அனைவரும் மே 5, 2013 அன்று திரும்பவும் ஒன்று சேர முடிவு செய்து இன்று காலனியில் குழுமியுள்ளோம். அற்புதமான இந்த தருணத்தில் உணர்ச்சி பூர்வமான பல காட்சிகளை கண்முன் பார்க்க நேர்ந்தது. 20-30 வருடங்களுக்கு முன்பு தோளோடு தோள் சேர்ந்த நண்பர்கள் இன்று அனைவரும் ஒருவர் கட்டித் தழுவி ஆறத் தழுவி அளவலாவது பார்ப்பது குறித்து மிக மிக சந்தோஷம். நம்மை விட நம் பெற்றோர்கள், முக்கியமாக விஸ்கோஸில் வேலை செய்த அத்தனை பேரும் பெரியவர்களுக்கான ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தான் இது. அவர்கள் ஒருவர் சந்தித்து பல வருடங்கள் ஆகி இன்று எல்லாரும் ஒன்று கூடி மிக மகிழ்ச்சியாக உள்ளார்கள். குழந்தைகள் மற்றும் ஸ்பௌசஸ், நம்மளுடைய ஒய்ஃப்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட்ஸ் இங்கே நம்ம இல்லைன்னா கூட இன்று அவர்களும் ஒரு பகுதியாக இந்த விழாவை காண வந்துள்ளது மிக மிக அருமையாக உள்ளது. காலம் எவ்வளவு மாறினாலும் நம் விநாயகர் கோயில் விநாயகர் இன்றும் இளமையாகத்தான் உள்ளார். நம்ம மீனாட்சி சுந்தரம் சாமி அவர்களும் அன்று எப்படி இருந்ததோ இன்றும் அதே போலவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழா இனிதாக நடைபெற்று அனைவரும் இன்புற்று மகிழ என்னுடைய மனம் திறந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த இனிய விழாவை பற்றி தற்போது இங்கே இருக்கிற முன்னாள் விஸ்கோஸ் அன்பர்களும் பெற்றோருக்கு விழா ரொம்ப சிறப்பா இருக்கு. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பு
எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷம். இந்த இது நடத்துறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். இந்த ப்ரோக்ராம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் இங்கே தான் மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அப்பாவுக்கு 2000 ரிட்டையர்ட் ஆச்சு. அப்போ எனக்கு இங்கேருந்து போகிறக்கு மனசே இல்லை. இப்போ எனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்னா அழுகச்சது வருது. எல்லாத்தையும் பார்த்தா சந்தோஷம், ஆனந்த கண்ணீர். எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு எங்கள் வீட்டையும் போய் பார்த்துட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் வேற ஒருத்தர் குடியிருக்காங்க, இருந்தாலும் எங்கள் வீட்டை போய் நான் பார்த்துட்டு வந்தேன். நேற்றே பார்த்துட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இது ஆர்கனைஸ் பண்ண லெனின் பாபு அவருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பாலாஜி அண்ணா எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு இதாக போயிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலே நல்ல மக்களுடைய கோஆபரேட்டிவ் காரணமாகவே இவ்வளவு நல்லா வந்துட்டு இருக்குது. நாங்கள் கூப்பிட்டதுக்கு மேலேயே எல்லாம் படிப்படியா எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டாங்க. இதை எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்த லெனின் பாபு, டாக்டர் லெனின் பாபுக்கும் மற்ற நிகழ்ச்சி எல்லாரும் பண்ணதுக்கும் நான் முன்னாடி பண்ணேங்கிறத நீங்க சொல்றதுனால எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. இது என்னுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற அரசியல நான் பண்ணிக்கிறேன் சொல்லுறது வந்திருக்கேன். எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற அரசியல நான் பண்ணிக்கிறேன் சொல்லுறது வந்திருக்கேன். பிடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் பலி கண்டோம். பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை, வேதங்கள் 4 சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை. ஈவெண்ட் அண்டர் 5, அண்டர் 12, அண்டர் 40 எல்லாம் ஈவெண்ட்லாம் நடத்துறாங்க. அது இல்லாம மருத்துவ முகாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எல்லா வயதுக்கு எல்லாத்துக்குமே எல்லா இதுக்கும் நடத்திட்டு இருக்கிறோம். குட் டே. விளையாடுறதுக்கு வந்திருக்கோம், ரேஸ்ல எல்லாம் கலந்துருக்கு வந்திருக்கு. இல்ல 12 இயர்ஸ் ஸ்கூல்ல சாக போட்டி, 70 இயர்ஸ் ஸ்கூல்ல ஆப்டிகல் ரேஸ். great organization. இது மாதிரி பண்ணதுக்கு we didn't expect like this. It was a very good opportunity for all of us. We love this and we want to be make once again this to be happen again. And this is my daughter. அரதக்க காசி என்னோட மக. நான் ராஜஸ்தான்ல இருந்து என்னோட பொண்ணு என்ன இங்க கூப்பிட்டு வந்திருக்கா. என்ன இப்ப என்னோட கரிஷ்மா என்னோட பெரிய பொண்ணு பேசுவா. இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லெலின் அண்ணனுக்கு, மோகனம்மாள் டீச்சருக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ, நன்றி சொல்லணும். அம்மா இந்த ஃபங்க்ஷனை பார்க்கணும்னு சொல்லி என்னோட பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் எனக்காக. என்ன உண்மையை மட்டும்தான் நான் பேசுறேன். என்ன எனக்கு 2 பொண்ணுங்க. இப்ப என்னோட பொண்ணு என்கிட்ட பேசுவா. இது பார்த்தி. ஹலோ, ஐம் கரிஷ்மா. ஆக்சுவலி அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க. நான் கதை மட்டும் தான் கேட்டிருக்கேன். குவார்டர்ஸ் பத்தி, இங்க இருக்கிற ஆளுகளை பத்தி நிறைய கேட்டிருக்கேன்.
அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒகேஷன் வந்ததுன்னு அம்மா சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கேதரிங் வச்சிருக்காங்க, என் டீச்சர் எனக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ்ல கத்து கொடுத்த டீச்சர் அவர் இப்படி கேதரிங் வச்சிருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ எனக்கும் இருந்தது அம்மாவோட சைல்ட்ஹுட், அம்மா பிறந்து வளர்ந்த இடம், நான் பிறந்த இடம். அதனால நான் இங்க வரணும்னு எனக்கு நினைச்சேன். இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ, என் அம்மாவுக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. இது நான் பிறந்த இடம் நானே பார்த்தது கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் பிறந்த இடம் நானே பாக்குறேன், என் அம்மா பிறந்த இடம் நான் பாக்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் விட ஸ்பெஷல் என்னன்னா, இட்ஸ் அ வெரி 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 ஸ்பெஷல் திங். நீங்க பெத்த அம்மா இவ்ளோ சந்தோஷமா பார்த்ததே கிடையாது, இவ்ளோ சந்தோஷமா பார்த்ததே கிடையாது யாருமே. இதுதான் ரொம்ப ஸ்பெஷலான திங் ஆக்சுவலி எனக்கு. மீன்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ பாக்குறாங்க, அவரோட பிறந்து வளர்ந்த இடத்த பாக்குறாங்க. ரொம்ப ஸ்பெஷலா அவருக்கு அவரோட அம்மா அப்பா ஞாபகம் எல்லாமே இங்கதான் இருக்கு. ராஜஸ்தான் இவ்ளோ தூரத்துல இருந்து மீன்ஸ் என் அம்மா இப்படி, என் அப்பா இப்படி, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படின்னு பேசி 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 பேசிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் அவரோட அம்மா அப்பா ஞாபகம் அதுதான் அவருக்கு மெயினா இங்க. அவரோட சைல்ட்ஹுட் ஞாபகம் அது இருக்கணும், அது எப்பவுமே உயிரோட இருக்கணும். இது இப்போ ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன். இனிமே அம்மா யாருகிட்ட இருந்தும் டச் விட மாட்டாங்க. ஏன்னா அம்மா கிட்ட யாரோட நம்பர்ஸ் இல்ல, யாரோட கான்டாக்ட்ஸ் இல்ல. அவர் இப்படி இருந்தாங்கன்னாக்க சொல்லுவாங்க. இப்போ